அனைவருக்கும் வாகை சுடரின் அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 2 பகுதியில் உள்ள முக்கிய கருத்துக்களை ஒரு வரியில் காண்போம். இயல் 2 எல்லாரும் இன்புற. கவிதை பேழை பராபரக் கண்ணி. பராபரக் கண்ணி என்ற பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். பராபரக் கண்ணி என்ற பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். பராபரக் கண்ணி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தாயுமானவர் பாடல்கள். பராபரக் கண்ணி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. இப்பாடலின் மையக் கருத்து தம் உயிர் போல பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும். இப்பாடலின் மையக் கருத்து தம் உயிர் போல பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும். உரைநடை பகுதி நிலம் பொது. நிலம் பொது என்ற உரைநடையின் ஆசிரியர் பக்தவத்சல பாரதி. நிலம் பொது என்ற உரைநடையின் ஆசிரியர் பக்தவத்சல பாரதி. பக்தவத்சல பாரதி எழுதிய நூல் தமிழக பழங்குடிகள். பக்தவத்சல பாரதி எழுதிய நூல் தமிழக பழங்குடிகள். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர். சுகுவாமிஷ் பழங்குடியின தலைவர் சியாட்டல். சுகுவாமிஷ் பழங்குடியின தலைவர் சியாட்டல். சியாட்டல் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். சியாட்டல் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். சியாட்டல் இயற்கை வளங்களை காக்க அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். சியாட்டல் இயற்கை வளங்களை காக்க அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். செவ்விந்தியர்கள் பூமியை தாயாக, வானத்தை தந்தையாக, நறுமணம் மிகுந்த மலர்களை சகோதரிகளாக, மான்கள் குதிரைகள் கழுகுகளை சகோதரர்களாக, ஆறுகளை உடன் பிறந்தவர்களாக கருதி வாழ்ந்தனர். செவ்விந்தியர்கள் பூமியை தாயாக, வானத்தை தந்தையாக, நறுமணம் மிகுந்த மலர்களை சகோதரிகளாக, மான்கள் குதிரைகள் கழுகுகளை சகோதரர்களாக, ஆறுகளை உடன் பிறந்தவர்களாக கருதி வாழ்ந்தனர். விரிவானம் பாதம். பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பாதம் என்ற சிறுகதை இடம்பெற்ற கதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல். பாதம் என்ற சிறுகதை இடம்பெற்ற கதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய வேறு சில நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய வேறு சில நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இலக்கணம் நால்வகை சொற்கள். பொருள் தரும் எழுத்துகளின் சேர்க்கை சொல். பொருள் தரும் எழுத்துகளின் சேர்க்கை சொல். சொல் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். பெயர் சொல்லிற்கான எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். பெயர் சொல்லிற்கான எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். செயலை குறிப்பது வினைச்சொல். செயலை குறிப்பது வினைச்சொல். வினை சொல்லுக்கான எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு. வினை சொல்லுக்கான எடுத்துக்காட்டு
வா, போ, எழுது, விளையாடு. பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது இடைச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது இடைச்சொல். இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு உம், மற்று, ஐ. உம் தந்தையும் தாயும், மற்று மற்றொருவர், ஐ திருக்குறளை. இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு உம், மற்று, ஐ. உம் தந்தையும் தாயும், மற்று மற்றொருவர், ஐ திருக்குறளை. இடைச்சொல் தனித்து இயங்காது. இடைச்சொல் தனித்து இயங்காது. பெயர் வினை சொற்களின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். பெயர் வினை சொற்களின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். உரிச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு மா, சால. மா மாநகரம், சால சாலச் சிறந்தது. திருக்குறள் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இயல் 3 இன்னுயிர் காப்போம். கவிதை பேழை ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். ஆசிய ஜோதி என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். கவிமணி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிய ஜோதி என்ற பாடலின் மூலநூல் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா. ஆசிய ஜோதி என்ற பாடலின் மூலநூல் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. கவிதை பேழை இளைய தோழனுக்கு. இளைய தோழனுக்கு என்ற பாடலின் ஆசிரியர் மு. மேத்தா. இவர் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர். இவர் பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது. நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு. மேத்தா அவர்கள் பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது. நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு. மேத்தா அவர்கள் எழுதிய வேறு சில நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. மு. மேத்தா அவர்கள் எழுதிய வேறு சில நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. மனிதநேயம் உரைநடை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்து பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். வடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்து பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். காதில் கடுக்கனை திருட வந்தவனுக்கும் காயம் படாமல் கழற்றிக் கொள்ள வசதி செய்து கொடுத்தவர் வள்ளலார். காதில் கடுக்கனை திருட வந்தவனுக்கும் காயம் படாமல் கழற்றிக் கொள்ள வசதி செய்து கொடுத்தவர் வள்ளலார். தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவின் பொன்மொழி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசாவின் பொன்மொழி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை.
குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக பாடுபடுபவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக பாடுபடுபவர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். இவர் 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. விரிவானம். முடிவில் ஒரு தொடக்கம். திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த மாணவன் ஹிதேந்திரன். திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த மாணவன் ஹிதேந்திரன். இவரின் பெற்றோர் மருத்துவர்கள் அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. இவரின் பெற்றோர் மருத்துவர்கள் அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. இலக்கணம் பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை குறிப்பது பொருட்பெயர். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பது பொருட்பெயர். எடுத்துக்காட்டு: மரம், மயில், செடி, பறவை, புத்தகம், நாற்காலி. பொருட்பெயருக்கான எடுத்துக்காட்டு: மரம், மயில், செடி, பறவை, புத்தகம், நாற்காலி. இடத்தை குறிப்பது இடப்பெயர். இடத்தை குறிப்பது இடப்பெயர். இடப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இடப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலத்தை குறிப்பது காலப்பெயர். காலத்தை குறிப்பது காலப்பெயர். காலப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: நிமிடம், சித்திரை, நாள், வாரம், ஆண்டு. உறுப்புகளை குறிப்பது சினைப்பெயர். உறுப்புகளை குறிப்பது சினைப்பெயர். சினைப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: கண், இலை, கிளை, கை. சினைப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: கண், இலை, கிளை, கை. குணம், நிறம், வடிவம் இவற்றை குறிப்பது பண்புப்பெயர். குணம், நிறம், வடிவம் இவற்றை குறிப்பது பண்புப்பெயர். பண்புப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: வட்டம், நன்மை, செம்மை, சதுரம். பண்புப்பெயருக்கான எடுத்துக்காட்டு: வட்டம், நன்மை, செம்மை, சதுரம். தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடுதல், நடித்தல். தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடுதல், நடித்தல். தல் மற்றும் அல் விகுதி பெற்று வருவது தொழிற்பெயர். தல் மற்றும் அல் விகுதி பெற்று வருவது தொழிற்பெயர். இடுகுறி பெயர் மற்றும் காரணப் பெயர். காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு வழங்குவது இடுகுறி பெயர். காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு வழங்குவது இடுகுறி பெயர். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு: மண், மரம், காற்று. மண், மரம், காற்று இவற்றிற்கு காரணம் இல்லாமலே பழங்காலத்திலிருந்து வழங்கி வந்தவை. ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர்.
ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. அனைத்து மரங்களையும் குறிப்பது மரம், அனைத்து காட்டையும் குறிப்பது காடு. அனைத்து வகையான மரங்கள் அடங்கிய காட்டை குறிப்பது. ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மாமரம், கருவேலங்காடு. மாமரம் பொதுவாக மாமரத்தை மட்டும், குறிப்பாக மாமரத்தை மட்டும் குறிப்பது. கருவேலங்காடு குறிப்பாக கருவேலங் மரங்கள் அடர்ந்த காட்டை குறிப்பது. காரணத்தோடு வழங்குவது காரண பெயர். காரணத்தோடு வழங்குவது காரண பெயர். காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி, 4 கால்களை உடையதால் நாற்காலி. கரும்பலகை, கருமை நிறமுடைய பலகை என்பதால் கரும்பலகை. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது காரண பொதுப்பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது காரண பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு பறவை, எல்லா பறவைகளையும் குறிப்பது. அணி, அணிகலன்களை அணிவதால் அதற்கு அணி. காரண பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை, அணி. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மரங்கொத்தி. மரங்கொத்தி என்பது பறவை இனம். மரத்தை கொத்துவதால் மரங்கொத்தி. வளையல், அணிகலன், வளைந்த வடிவம் உடையதால் வளையல். சொல்லும் பொருளும் தண்டருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர், மிகுதி. கூர், மிகுதி. செம்மையருக்கு, சான்றோர்க்கு. செம்மையருக்கு, சான்றோர்க்கு. ஏவல், தொண்டு. ஏவல், தொண்டு. பராபரமே, மேலான பொருளே. பராபரமே, மேலான பொருளே. பணி, தொண்டு. பணி, தொண்டு. எய்தும், கிடைக்கும். எய்தும், கிடைக்கும். அல்லாமல், தவிர. அல்லாமல், தவிர. அஞ்சினர், பயந்தனர். அஞ்சினர், பயந்தனர். கருணை, இரக்கம். கருணை, இரக்கம். வீழும், விழும். வீழும், விழும். ஆகாது, முடியாது. ஆகாது, முடியாது. கும்பி, வயிறு. கும்பி, வயிறு. பூதலம், பூமி. பூதலம், பூமி. பார், உலகம். பார், உலகம். வேந்தன், அரசன். வேந்தன், அரசன். நன்றி.